ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ரீடிங் வந்து நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் தான். நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க, உங்கள் பர்சன் என்ன ரீசன்னே சொல்லாமல் உங்ககிட்ட போயிட்டாங்க, இந்த கான்டாக்டும் இல்லை அப்படின்னா இப்போ அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்குது, அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும், அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் உங்களை நோக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, புல்லர் கார்டு மெத்தடில் நான் இந்த ரீடிங் பண்ணுறேன். ஓகே, ஒரு 5 கார்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 5 ஆஃப் பென்டிகிள்ஸ், செகண்ட் கார்டு 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்து தேர்ட் மூன் எனர்ஜி, ஃபோர்த் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ்டாக இருக்குது. அடுத்து ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. ஓகே, இந்த 5 கார்டு வச்சு பார்க்கலாம் எப்படி இப்போ வந்து உங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, உங்களோட பர்சன் என்ன ரீசன் என்ன காரணம் எதுவுமே சொல்லாமல் உங்களை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களோட எனர்ஜி உங்களை நோக்கி எப்படி இருக்குது, இப்போ அவங்களோட அடுத்த மூவ் என்னவாக இருக்கும், அவங்க போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கார்டு வந்து நமக்கு 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு என்னென்னா வந்து ஒரு தனிமை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தனிமையாக இருக்கிறதுக்கு நினைக்கிறாங்க, தனிமையை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதோட அவங்களுக்குள்ள ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணுறாங்க, எமோஷ்னல் எம்டினஸ் வந்து உங்கள் பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே அவங்க வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணம் இருக்கலாம். உண்மையான பயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நம்ம வந்து இதுக்கு தகுதியானவர் தானா, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தகுதியானவரா, நம்மக்கிட்ட எல்லா குவாலிட்டிஸும் இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு பொருத்தமான ஆள் தானா அப்படிங்கிறத உங்கள் பர்சன் வந்து யோசிக்கிறாங்க. யோசித்து அவங்க வந்து அதனாலேயே உங்களை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிறத அந்த 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு மூலயமா தெரியுது. அடுத்து 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து மனசு வந்து பயங்கர குழப்பம், சிக்கல், பயங்கர மன உளைச்சலில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. அவங்க வந்து அவங்களையே வந்து ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு மூடி மறைச்சி புழுங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எதையுமே வெளிப்படையாக அவங்க பேசலை, எதையுமே வெளிப்படையாக பேசாமல் என்ன தோணுது, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத உங்ககிட்ட வெளிப்படையாக பேசவே இல்லை. தானாகவே ஏதேதோ யோசித்து தன்னுடைய கற்பனைகள், தன்னுடைய இமேஜினேஷன், தன்னுடைய என்ன ஓட்டத்திலேயே அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. என்னங்கிறத உங்ககிட்ட வெளிப்படையாக பேசல, உங்ககிட்டன்னு இல்லை யார்கிட்டையுமே அவங்க மனசை திறந்து பேசாமல் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். அதனாலேயே அவங்க வந்து பயங்கர ஒரு மன உளைச்சல், மன விரக்தி, அந்த மாதிரியான ஒரு 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 ஊண்டிங் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மூன் எனர்ஜி. மூன் எனர்ஜியுமே வந்து ஒரு குழப்பமான மனநிலையை காட்டுது. ரொம்ப ஒரு எமோஷன்ஸ், ஒரு பதட்டமான நிலையில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் மூன் எனர்ஜி சொல்கிற விஷயமா இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து பயப்படுறாங்க. ஒரு மாதிரி உங்ககிட்ட பேசணும், என்ன விஷயம் என்னங்கிறத சொல்கிறதையோ வெளிப்படையாக இருக்கிறதுக்கே வந்து அவங்க ரொம்ப தயங்குறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. இது வந்து இந்த மாதிரி அதுக்காகவே பேசுனா ஏதாவது ஆகிடுமோ, ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுமோ, இல்லை அவங்களோட ஒரிஜினாலிட்டி ஏதாவது வெளிப்பட்டுருமோ, அதனால் நீங்கள் விலகிடுவீங்களோ, ஏதோ ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களோட ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சு நீங்கள் விலகி போயிடுவீங்களா அப்படின்ற பயமும் இருக்குது. அதனாலேயே அவங்க வந்து பயந்து ஓடுறாங்க. இவங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, ஒரு எமோஷ்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இவங்க வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பேசுனா பிரச்சனை ஆகிடும், பேசாமலே அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் பயங்கர குழப்பம். என்ன நடக்குமோ, கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, என்ன நடக்கும் பேசுனா அப்படின்ற மாதிரியான பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு உங்களை பற்றி நினைக்காம இல்லை, ஆனால் நினைக்கிறாங்க, உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க. அதுவே பயங்கர குழப்பமாக இருக்குது, எதில் போய் முடியுமோ இது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ்டாக வந்திருக்கு நமக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க இன்னும் எமோஷ்னல் மெச்சூரிட்டி அவங்களுக்கு வரல அப்படிங்கிறது தான். அந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்டு சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து உணர்வுபூர்வமாக வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிவர்ஸ்ட் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. சின்ன குழந்தைங்க மாதிரி அவங்க வந்து ரொம்ப திணறாங்க. இது லவ் பண்ணியாச்சு, லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்தாச்சு, அடுத்து இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, அடுத்து இதை எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, லைவ்லியாக கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவங்களோட எமோஷன்ஸை அவங்களாலேயே சமாளிக்க முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க.
இந்த எல்லா கார்டுமே வந்து அவங்க ஒரு பயம் குழப்பம் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறத தான் காட்டுது. ஸோ இதுதான் வந்து அவங்கள வந்து உங்ககிட்ட இருந்து விலகி இருக்க வைக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அவங்களோட எமோஷன்ஸை அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண தெரியல, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு புரியலை. அதனாலேயே உங்களை விட்டு விலகி போகிறாங்க. ஃபைனல் கார்டை நமக்கு ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. ஹெர்மிட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இப்போது தனிமையில் இருக்கணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு கார்டுமே அவங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்க, தனிமையை நோக்கி தான். லாஸ்ட் கார்டுமே வந்து அவங்க தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. தனிமையாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு அவங்களே அவங்க சுய பரிசோதனை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது. அவங்க வந்து ஒரு இன்னர் ஹீலிங் அவங்களுக்கு இப்போ வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஹெர்மிட் கார்டு சொல்கிற விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து பேசாமல் மௌனமாக அமைதியாக அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி செல்ஃப் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தனிமையில் இருக்காங்க. இவங்க திரும்பி வராங்க அப்படின்னா ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெர்மிட் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. மொத்தத்தில் அவங்க மனசு வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கு. மனசில் குழப்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. பேசாமல் இருந்தாலுமே கூட அது வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து உங்ககிட்ட பேசாமல் இல்லை, உங்களை விலகி இல்லை, உங்ககிட்ட பேசாமல் இல்லை, பேசுறதுக்கான தைரியம் இல்லை. அதனால தான் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, உங்கள் மேலே அவ்வளோ பிரியம் இருக்குது. உங்கள் கூட பேசாமல் இருந்தாலும் உங்களை அவாய்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. பேசுகிறதுக்கான தைரியம் இல்லை அவங்கக்கிட்ட. அவங்களோட எமோஷன்ஸ் வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியலை அவங்களுக்கு. இந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களோட எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அதுதான் இப்படி ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷனுக்கு காரணம். அவங்க விலகி இருக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்கும். அந்த பயம்தான், எப்படி வெளிப்படுத்தினா தப்பாயிடுமோங்கிற பயம்தான் அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. அவங்களால உங்களை கண்டிப்பாக மறக்க முடியல. அவங்க வந்து நம்ம யார், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த லெவலில் நம்ம இருக்கோம், இவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராவல் எனர்ஜியில் தான் இப்போ இருக்காங்க உங்கள் பர்சன். அவங்க கண்டிப்பாக திரும்ப வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ அவங்க திரும்பி வந்தாங்க அப்படின்னா அவங்க பழைய மாதிரி இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பர்சனாக அவங்க இருப்பாங்க. இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹெல்த்தியாக போகணுமோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக உங்கள் பர்சன் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.